அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல் ஜி குக்கிங். இந்த தீபாவளிக்கு நான் சொல்ற மாதிரி இந்த ரவா லட்டை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அப்படி ஒரு வேற லெவல்ல இருக்கும். இதுக்கு அகலமான ஒரு சட்டியில 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதில் 15 போல காஜு நட்ஸ் உடைச்சி வச்சிருக்கிறேன். அதை பொன்னிறமா வறுத்தெடுக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி வறுத்தல் அதையும் சேர்த்து முந்திரி நல்லா பபிள்ஸ் மாதிரி ஆனதும் அதையும் ஒரு டிஷ்ஷுக்கு மாற்றி விட்டுடலாம். அடுத்ததா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதில் ரவா 1 கப் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை நல்லா வறுத்து எடுக்கலாம். ரவையோட பச்சை சிமல் போகிற வரைக்கும் அதை வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை நல்லா வறுபட்டதும் இதில் 1/2 கப் கோகோனட் ஃப்ளவர் எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்து விடலாம். தேங்காய் சேர்த்து பண்ணும்போது ரவா லட்டு வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது ரெண்டும் நல்லா வறுவட்டுட்டுது. அடுத்ததா இதில் 3/4 கப் சர்க்கரை சேர்க்குறேன். 3/4 கப் சேர்த்தீங்கன்னா இனிப்பு சரியாக இருக்கும். உங்களுக்கு கூடுதலாக இனிப்பு தேவைன்னு நினைச்சிங்கன்னா 1 கப் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 3/4 கப் சேர்த்துருக்கிறேன். சர்க்கரை கொஞ்சம் சூட்டில் ரவா கூட சேர்ந்து மெல்ட் ஆகி வரும்போது வறுத்து வச்சிருக்கிறோம்ல நட்ஸ் அண்ட் முந்திரி அதையும் இது கூட சேர்த்து விடலாம். அடுத்ததா 5 ஏலக்காய் எடுத்து அதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூடவே 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால், அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் சேர்க்க போறேன். பால் கூடவே சேர்த்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரவையில சேர்த்து கலந்து விட்டுறலாம். கண்டென்ஸ் மில்க் சேர்த்து பண்ணும்போது ரவா லட்டோட டேஸ்ட் வந்து மில்கியா பால்கோவா சேர்த்த மாதிரி நல்ல டேஸ்டியா இருக்கும். இது இப்போ ரெடி ஆயிட்டுது. சூடு ஆறினதும் நமக்கு தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சு சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். நான் ஈவினிங் பண்ணியிருந்தேன். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு 4 லட்டு தான் இருந்துச்சு. அவ்வளவு டேஸ்டாக இருந்துச்சு. வீட்டில் எல்லாருமே இது சாப்பிட்டாங்க. இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ரவா லட்டு பண்ணுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாவாங்க. நெக்ஸ்ட் தீபாவளிக்கும் இதையே நீங்கள் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜி குக்கிங் ராதி. சமைப்போம், சுவைப்போம்.